he has been actively involved in promoting financial literacy and creating awareness among various sections of the society. His present assignment includes spreading financial education through resource persons and conducting programs for different target groups with the aim of empowering individuals to make informed financial decisions and to develop sound financial habits. We are indeed fortunate to have such an experienced and dedicated professional with us today to share his valuable insight on financial awareness. On behalf of our institution and on behalf of our management, faculty members and students, I extend a warm welcome to Mr. S.N. Jayabalan sir and thank him. Students will listen to it very carefully, your sessions, and I'm told at the end of the session he is also going to have a quiz competition. So attend to the session nicely. As you listen, you can take down a few points to be noted so that you can benefit out of it. Thank you, girls. Make the best use of the opportunity. All the best to each one of you for a very successful life. Thank you. Say vanakkam. 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 Okay. So before going to start my session, I would like to convey my sincere thanks to college management, respected principal ma'am and the coordinator ma'am for giving me the wonderful opportunity. So thank you ma'am, thank you for the opportunity. So எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பு நல்கிய கல்லூரியுடைய நிர்வாகத்துக்கும் முதல்வர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் மேடம் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களுடைய தேசிய கல்வி நிதி கல்வியினுடைய மையத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேம் மிக்க நன்றி இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. As madam has rightly mentioned, principal madam சொன்னாங்க இன்னைக்கு நீங்க எதை பத்தி நாங்க பேச வந்திருக்கோம் அப்படின்னா that is what regarding to finance. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பேச வந்திருக்கோம். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் உங்ககிட்ட பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் கேட்க போறேன். என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கா? யா மணி ஐ அம் கமிங் ஹியர் ஃபார் டாக்கிங் அபவுட் மணி, பர்சனல் மணி மேனேஜ்மெண்ட்டை பத்தி பேச வந்திருக்கேன். நான் இப்போ நீங்க படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சுட்டு ஏர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ எப்படி வந்து மணி மேனேஜ் பண்றது அப்படின்றத நாங்க இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். ஓகே. ஸோ இங்க உங்கள யாருன்னா ஒருத்தர் பிபிடி கொஞ்சம் எஸ் மேம் உங்கள யாருன்னா ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணணும். இன்னைக்கு லாஸ்ட் வரைக்கும் கேக்குதா என்னோட வாய்ஸ்? எஸ். இன்னைக்கு நம்ம கண்ட்ரில வந்து லிட்ரஸி ரேட் எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? லிட்ரஸி ரேட் யாருன்னா ஒருத்தர் எழுந்து நின்று சொல்லணும். ஒருத்தர் மட்டும் எழுந்து நின்று சொல்லுங்க, எல்லாருமே சொல்லக்கூடாது. யாருன்னா ஒருத்தர் வந்து படிச்சவர்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளவு சதவீதம்? சீக்கிரமா, டைம் போகுது இல்லையா? யாருமே இல்லையா? 70%. ஓகே. நம்ம கண்ட்ரியுடைய பாப்புலேஷன் என்னன்னு சொல்ல முடியுமா? எக்ஸாக்ட்டா யாருன்னா ஒருத்தர் எழுந்து நின்று சொல்லணும். பாத்தீங்களா? எதுவுமே கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்காத இருக்கோம். தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம இந்த நாட்டுல இருக்கிறோம். இந்த நாட்டுல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், என்னோட நீங்க ரொம்ப விழுப்பா இருக்கணும் இல்லையா? 144 கோடி பேர் இருக்காங்க இங்க. இந்த 144 கோடி பேர்ல 70% பேர் வந்து படிச்சுட்டாங்க. எழுத படிக்க தெரிஞ்சவங்க எவ்வளவு? How much percentage? 70%. Okay. While coming to financial awareness, ஏன் படிக்கிறீங்க? What is the purpose of education? Knowledge develop பண்ணிட்டு நல்ல ஒரு வேலைக்கு போய் வாழ்க்கையில சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கணும். That is the purpose, na? Say yes or no? Yes. அப்ப நம்ம சம்பாதிக்கிறது மட்டுமே நமக்கு போதுமா அப்படின்னா கண்டிப்பா போதாது. அப்ப நம்மளுக்கு நம்மளுடைய பர்சனல் ஃபினான்ஸை பத்தி நம்மளுக்கு என்ன வேணும்? நாலேஜ் வேணும், அவேர்னஸ் வேணும். இது இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியும். அப்போ அந்த பேசிக்கா இது என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் லைஃபுக்கு தேவையான ஒரு பாடம். என்ன பாடம் அப்படின்னா that is what financial education, வாழ்க்கையுடைய கல்வி. யாருக்கெல்லாம் சார் வேணும் பணம்? யாருக்கெல்லாம் வேணுமா? நீங்க எழுதுங்க. ஏன் பணம் யாருக்கெல்லாம் தேவைப்படும்? எல்லாருக்குமே தேவைப்படும் இல்லையா? பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் கிடைக்கும் இல்லையா? அந்த சம்பாதிச்ச பணத்தை எவ்வளவு நாள் நம்மளால சம்பாதிக்க முடியும்? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதை சொல்லி கொடுக்கதான் வந்திருக்கோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை
அனைவருக்கும் என்ன வேணும் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் வேணும். பேசிக் ஃபினான்ஷியல் நாலேஜ். அந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் இருந்தால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களுடைய லைஃபை வந்து சர்வைவல் பண்ண முடியும். சரிங்களா? சோ அப்ப அதை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம். ஏன் சார் எங்களுக்கு கொடுக்குறீங்க? குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கல்வி என்ன கல்வி அப்படின்னா நிதி கல்வி. That is what is meant by financial education. It is a combination of financial awareness, knowledge, skill and change in your attitude and behavior. You are going to take a proper financial decision. இந்த financial awareness கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரா financial decision எடுப்பீங்க. நீங்க சம்பாதிக்கிற பணத்தை தேவையில்லாம செலவு பண்ண மாட்டீங்க. தேவைக்கு செலவு பண்ணி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் என்ன நிகழ்ச்சி அப்படின்னா that is what financial education program. பேசுறது புரியுதா? ஏன் ஒரு few minutes நம்ம கீழே வந்துருவேன். சம்பாதிக்கிற பணத்தை சரியா செலவு பண்ணி அவங்க கடன் வாங்காம சொத்தை கரெக்டா மேனேஜ் பண்றவங்க 123% பேர் தான். 100 பேர்கிட்ட சர்வே பண்ணும்போது only 23% of the population financially literate. நான் சம்பாதிக்கிறேன், செலவு பண்ணிட்டு தேவைக்கு செலவு பண்ணிட்டு என் சொத்தை பராமரிச்சு வாழ தெரியணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? ஃபினான்ஷியல் லிட்ரஸி வேணும். நான் என்டையர் எதை பத்தி பேச போறேன்? அபவுட் மணி. சோ அந்த ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்ன அப்படின்னா that is what NCFE, National Center for Financial Education. It is promoted by the regulators. நாடு முழுக்க இந்த நிதி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு ஒரு நோடல் ஏஜென்சி என்ன அப்படின்னா எங்களுடைய NCFE. மக்களுக்கு இந்த படிப்பு மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? எப்படி படிக்கிறது எழுதுறது எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி இங்க வந்து எப்படி வந்து மணி மேனேஜ் பண்றத தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு ஒரு அத்தாரிட்டி யாருன்னா NCFE. இந்த NCFE ப்ரோமோட் பண்ணது RBI, SEBI, IRDA, PFRD.